அது மட்டும் தெரியுது. ஸோ இந்த ரோடு லெஃப்ட் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால பஸ் வேறு ஸ்ட்ரைட்டாக போய் நிற்போம், திடீர்னு லெஃப்ட் வந்துடுவோம். அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம பஸ் காட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். இங்கேருந்து இன்னும் 27 கிலோமீட்டர் காமிக்குது. டைம் பார்த்தா 8:35. கணக்குப்படி ஃபினிக்ஸ் மால்கிட்ட இருக்கும். ஃபினிக்ஸ் மார்க்கெட் சிட்டி பாடுறா, நமக்குதான் தெரியவே வர மாட்டேது நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. அப்படி கரெக்டாக தான் போய் நிற்கிறோம். ஆனால் நம்ம வாய்ஸ் தான் எங்கே இருக்கான்னு தெரில. எங்கே வச்சு கால் பண்ணணும், கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு பண்ணல வர வாட்டி. நான் அவங்க என்ன தெரிஞ்ச வண்டி எடுத்து கிளம்பியிருப்பாங்க. ஸ்பீடாக போகிறது மேட்ரு கிடையாது தம்பி, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பொறுமையாக போகணும். இன்னும் இல்லை நான் சொல்லிட்டு சிதானமான்ட்டு அதுக்கப்புறமா வேணாம் அவ்வளோ. கருடாச்சார் பள்ளியா நல்லா இருக்குது. எங்கள் ஊர் பேருங்கெல்லாம் பள்ளியாலே முடியுது. ஓகே டியானா நீங்கள் போகலாம். கடதா பண்ணிக்கோ நினைக்கிறேன். அந்த மறுபடியும் எங்கேயோ டிராஃபிக் ரோடு காமிக்குது. டிராஃபிக் ரோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அதான் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். ஓகே, நான் 3rd கியர் மேலே போகவே மாட்டேங்கிறேன். பயமாக இருக்குது போகிறதுக்கு. குறுக்க திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்தாலும் வேறு லெவலில் போயிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் நம்மளுக்கு வண்டி தரத்தே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ இல்லை நாம் ஏதாவது ஏடகமாக பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். எக்ஸாஸ்ட் சவுண்டு மாற்றாமலே இப்படி சவுண்டு வருது. எக்ஸாஸ்ட் ஏதாவது மாற்றிட்டா சவுண்ட் எப்படி வரும்னு தெரியலையே. சவுண்டு வருமோ இல்லையா, நம்ம பின்னாடி போலீஸ்கார வருவா, அது மட்டும் தெரிஞ்சுட்டான். கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம்ப்பா. எங்கே எப்போ டிராஃபிக், எங்கே எப்போ பஸ் ஸ்டாண்டு ரைட் இருக்குன்னு தெரியும். ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் காமிக்குது நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கேங்க சார் நிற்காச்சும் ஃபோன் பண்ணலாமோ அவங்கள்ட்ட நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ரோடு காலியாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, நம்மள கணக்குப்படி பெங்களூரில் ரோடு காலியாக இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் டிராஃபிக்கே ஃபுல்லாகிடும். ஆனால் டிராஃபிக்கை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம பெங்களூரில் தான் இருக்கோம். ரோடை பார்த்து கண்டுபிடிக்கவும் இல்லையோ, டிராஃபிக் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓகே, நீங்கள் போங்க. அண்ணா ஏசி காற்றுல உட்காந்து ஜம்முன்னு வர்றாரு.
என்னன்னா கொஞ்சம் கேர் மட்டும் தான் நாய்ஸ் வந்துருக்குது. இந்த கேர் நம்ம ஷிஃப்ட் பண்ண மேலே, ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் நாய்ஸ் வருது. அது என்னன்னு பார்க்கணும். தேர்ட் கேர்லேயே போகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கேர் ஏற்ற நம்மளோட கை சும்மா இருக்க மாட்டேங்குது. எக்ஸ்லேட்டர் விட்டு இருக்குது பாருங்க. அப்படி ரோடு காசெல்லாம் பண்ணுறாங்களோ, ஸோ நம்ம அந்த கணக்கு பார்த்து தான் போகணும். ஐயா ஐயா, யாருப்பா அவரு காரை வச்சு சுத்துறாரு? மற்ற கூட கரெக்டாக பண்ணிக்கிறோம். ஸோ அந்த சைடு நிற்காச்சு எங்கேயாச்சு. ரொம்ப எஃபெக்டெல்லாம் போட மாட்டிருக்கக்கூடாது. டைம் கிடைக்காது நமக்கு. அதான் பிரச்சனை. ஆக்சுவலி இன்னைக்கு ரோஹித்தோட பர்த்டேன்ற காரணத்துக்கு தான் நம்ம வெளியே வந்தோம். இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு எங்கேயும் வந்துருக்க மாட்டோம். நம்ம வண்டியை போட்டு பின்னாடி வண்டி நிற்க வச்சுட்டான். நல்ல பையன். பொறுமையாக போகலாம். எப்படி வந்துட்டான கஷ்டம். வராரு. இது ஒன் வே, ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம். நடுவில் டிவைடரில் ஒதுமே இருக்காது. அது எங்கேயோ ரைட் எடுக்கணும். பேசிக்கினே 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு, ஆனால் இன்னும் நிற்க வைக்கல எங்கேயும். கணக்குப்படி நம்ம கரெக்டாக போகிறோமா தப்பாக போகிறோமா தெரிலங்க. பர்பிள் ஃப்ளவர்ஸ் செம்மையாகுதுங்க. ஓகே, நம்ம சிட்டி தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு பேர் எல்லாம் தெரியாதுங்க. எங்க என்ன ஊர் தெரிஞ்சு. இங்கிருந்து சர்ஜாப்பூர் 28 கிலோமீட்டர், சித்திருப்பதி 17 கிலோமீட்டர். பார்ப்பா ஐயோ, நிற்க வச்சுக்கலாம். ஐயா அங்கே உக்காரான்னு சொல்லிட்டு நான் நிற்க வைக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் நிற்க வச்சாங்கல்ல, அதனால நான் அப்படியே வந்துட்டேன். சாரி தம்பி, தப்பா நினச்சிக்காது. அது வேணும்னு பண்ணேன். ஏமா 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 என்ன பாடு இதெல்லாம். சாத்தடா கோகுலன், சாத்தனா பார்த்தேன். நான் 6 கிலோமீட்டர் காமிக்குது. ஆமாம், இன்னும் நிற்க வைக்கலண்ணா. சரி, நாம் போகும்போது சுற்றி வில்லேஜாக இருந்துச்சு, ஃபுல் அக்ரிகல்ச்சரலாக இருந்துச்சு. நம்ம போகும்போது எப்போனா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம இந்த பக்கம் வந்து. ஆக்சுவலி நம்ம என்னென்னா, நம்ம அங்கிள்கிட்ட ஆட்டோவில் போனோம் எல்லோரும். ஸோ ஆட்டோவில் போகும்போது எல்லாம் ஊராக நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வில்லேஜ் பிளேஸாக. இப்போ பார்த்தாக்கா நம்ம பண்ண மாட்டேது. சரி, நம்ம பாய்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நிற்க வச்சுட்டு இங்கே நிற்க வச்சா தப்பு இல்லையே? இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சார்ஜ் காலியாச்சு. ஸ்கூல் ஸோ நாங்கள் தான் வருமா? சரி, முன்னாடி நிற்க வச்சலாம். இதுக்கு என்ன பிரச்சனையா? ஸோ சாரி ஹார்ட்ஸ். என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றது எதுவுமே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்காதுங்க. என்ன ஆச்சுன்னா,
மைக்கு ஜாக் ஒயர் வந்து கழட்டி கீழே வந்துச்சுங்க. நான் பார்க்கவே இல்லை. நான் சும்மா ஏதோ இங்கே ஒரு பிளாக்காக வருமே என்ன காணும்னு பார்த்தா நம்ம மைக் ஒயர் அந்த ஜாக் வந்து வெளியே கழட்டி வந்துட்டுக்குது. ஸோ என்னால் பேசினால ரெக்கார்ட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் என்ன பேசணுன்றது தான் அங்கே முக்கியம். ஸோ நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன பேசணுன்ட்டு மறுபடியும் நம்ம அதை டப் ஒரு வாட்டி கேட்டு டப் பண்ணலாம். ஆனால் நம்ம அது என்னன்னே தெரியாமல் டப் பண்ணுறதுக்கு ஆகாது. ஸோ பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம். ஸ்கூல் அண்ட் போட்டு நாங்கள் பார்க்க டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஊருக்குள்ளே காலேஜுங்க ஸ்கூலுங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம எதுக்கிட்ட தான் எதுவுமே ஆகாது. அணுகுண்டனஹள்ளி தேக்கோ அது பார்த்தீங்களா, அணுகுண்டனஹள்ளின்னு போட்டுருந்தாங்க. ஸோ இது தான் இந்த பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வில்லேஜாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சிட்டியாக மாறி நிற்குது. நல்ல டெவலப்மெண்ட் தான். பட் என்னென்னா எல்லாத்தையும் விடக்கூடாது. நம்ம அப்படி கத்தினாருன்னு தெரியல. சம்மதாங்க நம்ம கற்று நிற்கிறாங்க நம்மளுக்கு. இதுக்கு போகலாம். பரவாயில்லப்பா, 9.7 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து. உங்ககிட்ட பேசின்னு வந்தால் டைம் போகிறது ஒன்று, கிலோமீட்டர் போகிறது ஒன்று. கண்டிப்பாக எனக்கு தெரிய வராது. இது இல்லாமல் ரோடும் அப்படி நல்லா தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிடுத்தா, வில்லேஜில் இருக்கிற ரோடுங்க வந்து நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே கிடைக்காது, சிட்டிக்குள்ளே இருக்கிற ரோடுங்க வந்து வில்லேஜில் கிடைக்காது. ஆனால் ரெண்டும் கம்பேர் பண்ணி இது நல்லா இருக்கும் சொன்னால் எனக்கு இந்த வில்லேஜில் இருக்கிற ரோடு வந்து செம்மையாக இருக்கும். டிராஃபிக் இருக்காது ஒன்று. என்னப்பா அங்கே கும்பல் போட்டிருக்காங்கோ. ஆயிடுச்சா என்ன இது நான் நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆகிட்டு தெரிஞ்சு. ஆமாம், வண்டியில் அக்கௌண்ட் இருக்குது. போலீஸெல்லாம் வந்திருக்காங்க. தெரிஞ்சு அதான் சிட்டியில் ரோடுங்க நல்லா இருந்தாலும் ஆக்சிடென்ட் கொஞ்சம் தடுக்கலாம். ஆனால் வில்லேஜில் ரோடுங்க அப்படி காலியாக இருக்கும்ல. ஸோ யாருன்னு சொல்ல முடியாது, நம்மள மாதிரி பசங்க தான் என்னைக்கும் செத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்துடுவோம். ஸோ அது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், அவ்வளோதான். ரோடு காலியாக சொல்லிட்டு ஸ்பீடு வந்தால் கொஞ்சம் பார்த்து வரணும், அவ்வளோதான். ஹரேஹள்ளி கிராஸ் வில்லேஜ் எப்படி இருக்குது பாருங்க. ஆலத மரம், அதை தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல. நான் ஆலத மரம். பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது. அப்போ மட்டும் இல்லை, இப்போ கூட இங்கே எல்லா பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். பண்ணலாம். எப்படி இருக்குது ஃபுல்லாக பிளேஸுங்களா. என்ன எங்கே வரீங்க? ரோடு குட்டியாக இருக்குது. அவர் அதுலேயே ஓவர்டேக் பண்ணி வந்துக்கிறாரு. தெரிஞ்சு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃபேக்ட்ரின்னு தான் தெரில. என்னதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த வீடு கட்டுற கல்லுங்க பண்ணுவாங்கள்ல, அதை பண்ணி இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு வாட்டர் பிளேஸ் இருக்குது, காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்க, வாட்டர் பிளேஸ் தான். நிற்க வச்சு காமிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் காமிக்கிறேன். நல்லா வாட்டர் பிளேஸ். இப்போ வாட்டர் பிளேஸ் சென்டரில் ஒரு வீடு இருக்குது. நீங்கள் காமிக்க நிற்க வச்சு வண்டி.
காமிக்கிறேன். செம்மையாக பாருங்க ஏரி. ஓ லோட்டஸ் எல்லாம் இருக்குதுப்பா இங்கே செம்மையா. அது வேற லெவலில் இருக்குது லோட்டஸ் எல்லாம் செம்ம பாருங்க. அங்கெல்லாம் ஃபுல் தண்ணி வந்து அதோ அங்கே பாருங்க கரெக்டாக ஒரு சின்ன குட்டி வீடு கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது வியூஸ். ஆனால் அவருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு வேற லெவல் வியூ இருக்கும். ஸோ செம்மையாகுதுல்ல. ஆனால் அந்த பிளேஸ் பேர் தெரியாதுங்க எனக்கு. ஏன்னா இங்கேருந்து சிக் திருப்பதிக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட 5.5 கிலோமீட்டர் இருக்கலாம் அவ்வளோதான். ஸோ நம்ம எங்கள் பாய்ஸுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த வியூ காமிட்டு நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக ஹெச்பி பெட்ரோல் பம்ப் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம பையன் பாருங்க டெரராக இருக்கா பாருங்க. நான் உங்களுக்கு அந்த காமிக்கிற மாதிரி சார் எனக்கு இங்கே 4 கிலோமீட்டருக்கு சரி நான் வர டேரெக்டாக கோயிக்கிட்டேன். பசங்க நான் எங்கே வெயிட் பண்ணியிருந்தா நம்மளோட முன்னாடி 1 கிலோமீட்டர் போயிட்டாங்களா? ஒருவேளை வேறு ஏதோ வழிக்கு அவங்க போகிறதுக்கு எங்கேருந்து. ஓ ஆமாம் அவங்க வேறு வழியிலே வந்தாங்கல்ல, நம்ம அது வந்துட்டோம். சரி நம்ம கிளம்பலாம். தம்பி பிங்க் ஆகல, பிங்க் ஆகக்கூடாது. கிளம்பல பஸ் வரதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம். ஸோ கரெக்டாக இங்கேருந்து 1 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் பசங்களுக்கு 1 கிலோமீட்டர் தான் காமிக்குது. நம்மளோட முன்னாடி சீக்கிரமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக இந்த ரோடு வழியாக வரல, அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ இந்த பக்கம் ஏரிக்கு சொன்னேன். சரி நம்ம சும்மா அங்கே இருந்தோமா? சரி நான் அவங்களுக்கோசம் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ வரும்போது நம்ம இந்த வழியை வரலாம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஏரிக்கிட்ட போய் கூட செக் பண்ணிக்கலாம். செம்மையாகுது. எட்டாக்கொடி நல்லாகுது ஊருக்கு. எட்டாக்கொடி. ஸோ எங்கேயும் பஸ் நல்லா இருக்குது கொடுக்குது. பஸ் நம்ம தான் பார்க்குறேன். ஓகே நம்ம ஓவர்டேக் பண்ண தேவையில்லை, பொறுமையாக போகலாம். ஆனால் பண்ணிட்டோம். ஒரு மட்டும் தான் ஏன்னா ஃபேக்ட்ரிகள்லாம் இது இல்லையே நமக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. Answer the call. Answer the call, Google. ಇಲ್ಲ ಆಗಲ್ಲ. ஓப்பன். இல்லை அதுக்கு ஏதோ வார்த்தைகள் போல இருக்குது, நமக்கு தெரியல. சரி பார்க்கலாம். 2.2 கிலோமீட்டர் தான் இருக்குது. போய்கிட்ட போயிட்டு இருக்காங்களா? போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு 1.7 கிலோமீட்டர் தான் காமிக்குது. பார்க்கலாம்.
1.3 ಕಿಲೋಮೀಟರ್ ಪ್ಲೇಸ್ ಮತ್ತೆ ಸಮಯ ಆಗುತ್ತೆ. அந்த ஸ்பாட்டுக்கு நல்லா ஃபோட்டோ ஷூட் செம்மையாக பண்ணலாம். இது உள்ளே போகலாம், கிட்டத்தட்ட உள்ளே போகலாம், நம்மளை உள்ள அலோடியில் போல இருக்குது. ஃபோட்டோ ஷூட் செம்மையாக பண்ணலாம். எல்லாம் ஊருக்குள்ளே தான் இருக்கணும். நட்பிட்டாஸ் ஆகுது கோயில். ஆனால் கோயிலுக்கு இருக்கிற ஒரு அரைக்குறையோ காணோன்னு நினச்சா நான் கண்டுபிடிச்ச கோயில் அங்கே தான் ஆகுது. நம்ம தேர் பாருங்க அதுக்கப்புறம் ஸோ 31 கிலோமீட்டர் போகலப்பா. மங்களூருக்கு 6 கிலோமீட்டரா? ஏதோ தப்பா பஸ் ஸ்டாப் போகுது நம்ம அவங்க. ஒரு நம்பரா? நான் நம்ம பையன் கட்டினேன். ஸோ டெம்பிள் கொஞ்சம் முன்னாடி தான் ஆயிடுச்சு. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் எங்கே தான் வரும் நினைக்கிறேன். ஓ கோயில் சாமி கட்டி நிற்கிறாங்க. சாமியாக இருக்குதா கோயில்? ஆனால் வண்டியை தான் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம். எங்கே வண்டி பார்க் பண்ணுறது தெரியுது, எங்கே பார்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரி, என்ட்ரன்ஸ் இது கிடையாது. வண்டி உள்ளே விடலாமே, உள்ள உள்ளே விடலாமே. ஸோ காடி உள்ளே விடலாம். கண்டி உள்ள அம்பேத்கர் ஸ்டாச்சு. அம்மா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம பையங்கன்னு தெரியல, என்னவோ சொல்கிறாங்களே. எப்படி வந்தீங்க நீங்கள்? இந்த ரோடு வந்தீங்களா எப்படி வந்தீங்களா? நான் இப்படி வந்தேன். நம்ம வண்டி எடுத்து வந்தோம். இருடா ஒரு நிமிஷம், இருடா ஒரு நிமிஷம். அவர் கூப்பிடுறாரா? அவருக்கு என்ன புதிய சாமான் வாங்குறியா? புதிய சாமான் வாங்கிக்க ஒன்று. நீ புதிய சாமான் அவ்வளோ தருவாடா. கழிக்கிறேன். கோயிலுக்கு தானே போ. எதுக்கு டோப்பி? எது இல்ல, ரொம்ப ரொம்ப மாறிட்டுது. நான் வரும்போது இப்படி இருக்கவே இல்லை. சுத்தி ஃபுல்லா வில்லேஜ். இது கடையெல்லாம் இல்லவே இல்லை. அங்க காமிச்சிருந்துச்சு மேப். அங்க போய் முன்னாடி காமிச்சிருந்துச்சு. அங்க போய் பார்த்தேன். சரி, அங்க போய் பார்த்தா கோயில் இல்லையா? ஏய் பப்பி, ஐயோ டஸ்ட் ஆகுது. இரு ஃபர்ஸ்ட் புதுசாக வாங்கிடலாம். ಎಷ್ಟಣ್ಣ? ಹೆಲ್ಮೆಟ್ ಅಲ್ಲೇ ಇಕ್ಬಿಡಿ. ಹೆಲ್ಮೆಟ್ ನಿಮ್ದು ಕ್ಯಾಮ್ರಾ ಇದೆ ಅದರಲ್ಲಿ. ಕ್ಯಾಮರಾ ಇದೆ. ಒಂದು ನಿಮಿಷ ಕೊಟ್ಟೆ. ಹಲೋ ಆರ್ಟ್ಸ್, நம்ம இன்னைக்கு சித்தூர்பதிக்கு வந்துக்கிறோம். ஏதோ நம்ம ஃப்ரெண்டு பர்த்டே. அவ ஆசைப்படி நம்ம மயிலாட் ரோஹித்
அவன் வைக்கப்படுற அவ்வளோதான். சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நானும் சொல்லவே இல்லை. சொல்லுடா என்னென்ன பேசுகிறான். வாங்க நம்மலாம் போயிட்டு இந்த பையனுக்கு நல்ல புத்தி வரலான்னு கண்டிப்பா இது வரப்போறதுல முதல்ல உனக்கு வரணும், அதுக்கப்புறம் அவனுக்கு வரணும். வேண்டி ஸோ அந்த கோகுலகாந்த் ஸோ அத்த என்ட்ரன்ஸ் இது அதான் தெரில. ஆனால் ரெடி பண்ணிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அத்தான்ட்டே வா. ஸோ இன்னும் ரெடி பண்ணிக்கிறாங்க. சரிண்ணா இல்லை நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுவேன். இப்போ அவளுக்கு தான் இருக்குது வேறு ஆக்சுவலி அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம அப்படி வந்து இப்படி வந்துருக்கோம். நல்லா இருக்குது கோயில். ஆனால் இப்போ தான் கட்டி நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெடி பண்ணிக்கிறேன். இல்லை போகலாம் போகலாம் உள்ள படம். ஸோ அப்படி உள்ள போய் நிற்கிறோம் கோயில் உள்ள. போகலாம். ஸோ சிக் திருப்பதி நல்லா இருக்குது. சேவா கவுண்டர் நம்ம தான் வாங்கிட்டோமே. இன்னும் வாங்க டிக்கெட்டு. ஆமாம் அவர் வந்து 10 ரூபாய் டிக்கெட் வாங்க சொன்னார்ல. 10 ரூபாய் டிக்கெட் எங்கே வாங்க? ஒரு நிமிஷம். இது வேற டிக்கெட் நீங்கள் சார் இதுலேன்னு தியேட்டர் வந்து புயசாமா நல்லா கண்ணன் கச்சிக்குது. எல்லோரும் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம கோயில் சுற்றுவோம். நம்ம பாயசா சேர்த்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே கோயில் சுற்றிக்கிட்டு அம்மா பூஜை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆமாம் அது நம்மளுக்கும் இல்லை. நல்லா இருக்கும். பண்ணிட்டு சொன்னல. சரி வா அப்படியே போய் உள்ள பண்ணலாம். ஸோ சித்திரத்தில் ஒரு ட்விஸ்டான பிளேஸ் என்ன தெரியுமா? நாமளே இங்கே பூஜை பண்ணிக்கணும். ஸோ நாமளே மாலை போட்டு நம்மளுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. குளுத்து மாதிரி பார்த்தா பண்ணோம். நம்ம பையை பார்த்தா தேங்காய்க்குள்ளே மொட்டை வச்சு சுனியெல்லாம் பண்ண போய்க்கிறான். ஸோ அந்த பையை பார்த்தா நான் பண்ணல. நம்ம பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சுத்தமாக. ஸோ நம்மளுக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நல்லா இருக்குது ஒரு மாதிரி நம்மளா பூஜை பண்ணிடுது. ஆனால் கடவுள் எங்கே இருக்குன்னா தெரியல. தேடி கணக்கில் ஏதோ ராடு தான் அது கம்பி. கோயிலில் போய் பார்க்கலாம். ஆமாம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்கும். ஆனால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க கூட நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். உள்ள பூஜை இருக்குது. ஸோ செம்மையாக்குது உள்ள டெம்பிள். நம்ம பாய்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ಒಂದು 50 ದೊಡ್ಡದಾ ಚಿಕ್ಕದು. ಸೊ ಇದು ವಾಂಗಿಲ್ಲ 5 ವರ 50 ರೂಪಾಯಿ 50 ರೂಪಾಯಿ ಅಲ್ಲ. ரெண்டு வாங்கிப்போது. 3 ரூபாய் சத்தியமாக என்கிட்ட கேட்குறீங்க. ஆன்லைனில் தான் வேணா வாங்குறியா? அதெல்லாம் வேடாச்சு. இல்லை போதும். 100 சரி வாங்கிடா. வேணா வாங்குறா? அஜய் பீஸ்தா வரலா? தேங்க்யூ. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கும். ஸோ நம்ம லட்டு வாங்கியாச்சு. நம்ம கைமணி கொடுத்து வரதாஜி தேங்க்ஸ் பாயாஜி. எல்லாமே என்ன பண்ணுறேன்? சின்ன ஓகேவா? ஆமாம் காம்புக்கு கல்ட்டி ஆகும். ஆனால் அதுவும் கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு சித்திரப்பதிக்கு வந்துக்கிறோம். இங்கே எல்லாம் பூஜைலாம் நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னாக்கா நம்மளே பூஜை பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல பையன் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். எல்லாருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணோம். வெறும் அந்த லாஸ்ட் பூஜை மட்டும் தான் ஆரத்தி மட்டும் தான் சாமியார் பண்ணார். மிச்சப்படி நம்ம எல்லாமே பண்ணோம். ஸோ இங்கே கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அது இல்லாமல் என்னென்னா பையன் பர்த்டே வர இன்னைக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அவ்வளோ எல்லாம் அவனுக்கு இன்னும் செலக்ட் பண்ணல. ஸோ போகிற வழியில் மினி செலிப்ரேஷன் போகிற வழியில் பார்க்கலாம். ஏதாவது பார்க்கலாம். ஸோ அங்கே வரைக்கும் மிஸ் பண்ணாமல் சேனலை ஃபுல்லாக பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை ஹார்ட்ஸ். பாய். ஷார்ட்ஸ் இந்த ஈவெண்ட்
எனக்கது சவுண்ட் கேட்காது நம்மளுக்கு. அதுக்கு வந்து டொல்லு குனி தான் சொல்லுவாங்க. ஸோ செம்மையாக்குது. ಸೊ ಬಾ ಸಂವಿಧಾನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ 75ನೇ ವರ್ಷವನ್ನು ಅನ್ನೋದು ಸೊ ಸಮಯ ಹೇಗೆ ಆಗೋದು.